வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் தமிழ் புத்தாண்டு வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கு வணக்கங்கள். என் சமூகம் சார்ந்த வினாவிடை தத்துவ சிறுகதைகளை ரசிக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். வாருங்கள். இன்றைய சிந்தனைக்குரிய கதைத்தலைப்பானது நமது பிள்ளைகளின் பாதுகாப்பும் கண்டிப்பும் நோக்குவோம். ஏனப்பா மாரிமுத்து, பள்ளிக்கூடத்திலிருந்து இப்போதான் வரப்போல இருக்கு? மேல்நிலை பள்ளியில் இங்கு உன் குழந்தைகள் தானே படிக்கின்றார்கள்? ஆமாம் கதிரேசா, இக்காலத்து பிள்ளைகள் சிலர் பள்ளிக்கூடத்திலும் சரியாக இல்லையப்பா. பள்ளிக்கூடத்திலிருந்து சதா ரிப்போர்ட்டு தான் அவர்கள் மீது. பள்ளிக்கு போய் பக்குவமாய் பதில் சொல்லி வருவதற்குள் போதும் என்று ஆகிவிடுகின்றதப்பா. நமது பிள்ளைகளை பெற்றவர்களுக்கோ கண்டிக்க பாதுகாக்க தற்போது நேரமில்லாமல் போய்விட்டதப்பா. அவர்களின் பணி சுமைகளால் பள்ளிக்கூடத்தினர் தருகின்ற வீட்டுப்பாட வேலைகளை பள்ளி குழந்தைகள் சரியாக செய்கின்றார்களா என்று கூட பார்க்க அவர்களுக்கு நேரமில்லாமல் போகிறது. செல்லம் கொடுத்து அவர்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்கள் போக்கிற்கு விட்டு விளையாடவும் பொழுதுபோக்கவும் சிலர் விட்டுவிடுகின்றார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்பா? தேர்வு ரிசல்ட் வரும்போதுதான் தெரிகிறது பிள்ளைகளின் உயர்ச்சியும் தாழ்ச்சியுமே. கோபப்பட்டு என்னை போன்ற வீட்டு பெரியவர்கள் கண்டிக்கவும் தற்போது தயக்கமாக உள்ளது. நமது கண்டிப்பில் இளம் பெற்றோர்கள் தலையிடுகின்ற போது நமக்கும் மனம் வேதனையை தருகின்றதப்பா. கண்டிப்பு என்பது பாதுகாப்புக்காக நாம் வெளிப்படுத்துகின்ற அன்பின் வெளிப்பாடு என்பதை அவர்களும் ஒரு நாள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என் எண்ணம். நீ சொல்வது சரிதான் மாரிமுத்து. என் வீட்டு பிள்ளைகளை கூட நான் நினைத்து பார்க்கின்றேன். ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் கண்டித்ததால் என் வீட்டினரோ நேரடியாக அந்த ஆசிரியர்களிடம் போய் முறையிட்டு வாதத்தில் ஈடுபடுகின்றனர் எப்போதுமே. இப்போது எல்லாம் நான் அதற்காகவே பள்ளிக்கூடத்திற்கு கூட உன்னை போல் போய் வருவதை விட்டுவிட்டேன். ஆசிரியர் கேட்கும் நியாயமான கேள்விகளுக்கு என்னாலும் பதில் சொல்லவே முடியவில்லை அப்பா. பார்க்க வேண்டிய நேரத்தில் போய் பார்க்காத பயிரும் ஓரளவு தேவை ஏற்படுகின்ற போது அப்பப்போ அடித்து கண்டித்து வளர்க்காத பிள்ளைகளையும் நாம் தான் என்ன செய்ய முடியும் என்றார் கதிரேசர். உடனே மாரிமுத்து, கதிரேசா, நீ சொல்வதை பார்த்தால் கண்டிப்பு மற்றும் பாதுகாப்பு பிரச்சனையில் வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் என்பது போல் எனக்கு உள்ளது. இருந்தாலும் கதிரேசா, பிள்ளைகளை நாம் திருத்தி முன்னேற்றுவதற்காக கோபமாய் நாம் கண்டிப்பதை இன்றைய பெற்றோர்கள் சிலர் நம்மிடத்திலேயே வந்து குழந்தைகள் பயப்படுகின்றனர். ஏன் இவ்வளவு ஆங்காரம் உங்களுக்கு? மெதுவாக சொல்லக்கூடாதா என்று கூறி தலையிட்டு அவர்கள் பாதுகாக்க பள்ளிக்கூடத்திலும் வீட்டிலும் முயற்சிக்கின்றார்கள். நாம் என்ன செய்வது? அப்படி அவர்கள் தங்களின் பாசம் மிகுதியால் எங்கும் எவ்விடத்திலும் பிள்ளைகளுக்கு எதிரிலேயே தலையிட்டு கண்டிப்போரை நியாயம் கேட்கும்போது நாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தனக்காக தட்டி கேட்கும் பெற்றோர்கள் தனக்கு உள்ளார்கள் என்ற அலட்சியமும் சில இளம் பிள்ளைகளுக்கு அப்பொழுதே ஏற்பட்டு விடுகிறது. பிறகு எப்படி கண்டிக்கும் என்னை போன்ற பிறரை அவர்கள் மதிப்பார்கள்?
அதுதானப்பா எனக்கு வேதனை. பள்ளிக்கூடத்திலும் இதனால் பல ஆசிரியர்கள் நமக்கு ஏன் வம்பு என்று அப்படிப்பட்ட வீட்டு மாணாக்கர்களை சரியாக கண்டு கொள்வதே இல்லை. விளைவு தேர்வில் பின்தங்கி போய்விடும் நிலைமையே ஏற்பட்டு விடுகின்றது என்றதும் உடனே கதிரேசன், சரிதான் மாரிமுத்து, இதனால் பள்ளியிலும் வீடுகளிலும் கண்டிப்பு பாதுகாப்பு என்ற மோதலே தற்போது ஏற்பட்டு விடுகின்றது. இதில் தகுதி உள்ளது மட்டுமே எப்படியோ தப்பித்து பிழைத்து கொள்கிறது. நாம் என்ன செய்வது? உடன் மாரிமுத்துவோ, இரு இப்போ நீ கடைசியாக சொன்னியே, என்னது? கதிரேசா, சொல். தகுதி உள்ளது என்று தானே சொன்னாய்? அது சரிதான். என் தெரு வீடுகளில் கூட சிலர் வீட்டில் ஒருவர் கண்டிக்கும் போது அந்த வீட்டில் குறுக்கே மற்ற ஒருவர் உறவினரோ பெற்றோரோ வந்து தலையிடுவதே இல்லை. அதனால் அந்த வீட்டு பிள்ளைகள் வீட்டில் மட்டுமல்லாது பள்ளிகளிலும் பயபக்தியுடன் நியாயமான கண்டிப்புக்கு, அந்த அன்புக்கு பயந்து நன்கு பயின்று தேர்ச்சி அடைந்து கொண்டுதான் உள்ளார்கள். அதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவர் கண்டிக்கும் போது மற்றவர் தலையிடாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லதே. அதிக செல்லம் கொடுத்து வளர்ப்பதும் பாதுகாப்பு அற்றதாக பின்பு எதிர்காலத்தில் மாறிவிடலாம் அல்லவா? யோசிக்க வேண்டும். வீட்டிலும் பள்ளியிலும் உரிமை உடையோர் ஆசு என்கின்ற அதை நீக்கி, அதாவது ஆசு குற்றம் நீக்கி பாடுபடுவர். அப்படி பிள்ளைகளின் தகாத குற்றங்களை நீக்கி பாதுகாப்போராய் இருப்பவரே ஆசிரியர்கள்தானே, பெற்றோர்கள்தானே, முதியோர்கள்தானே. நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மாதா பிதா குரு, அந்த குருதான் முதியோர். இந்த மாதா பிதா குரு என்கின்ற காக்கும் தெய்வங்கள்தான் சிறந்த ஆசிரியர்கள் என்பதை குடும்பத்தினர் எவரும் அறிதல் வேண்டும். இன்றைய அனுபவம் மிக்க இளம் பெற்றோர்கள் குழந்தை மனங்களை புண்படாமல் பாதுகாக்கின்றனர் என்பதும் உண்மைதான். முரட்டுத்தனம் கொண்ட சில வீட்டின் மூத்தோர்களை எதிர்க்கவும் செய்கின்றார்கள். அவர்கள் கூறுவது ஒரு வகையில் சரியாகத்தான் உள்ளது. அத்துடன் குழந்தைகளை கண்டிப்பது என்பது மூத்தோர்களுக்கு கனிவுடன் கற்றுக் கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார்கள். காயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்றும் கூறுகிறார்கள். அன்பு இல்லாத முரட்டு கண்டிப்பு என்பது அடிக்கடி நிகழ்ந்துவிட்டால் அடி அந்த தழும்பு இல்லா காயமாகிவிடும் இளம் நெஞ்சங்கள் என்றும் கூறுகிறார்கள். கண்டிப்பு என்பது அன்பின் வெளிப்பாடு என்றாலும் அது குற்றங்களை ஏற்கும் குழந்தைகளை காயப்படுத்திவிடும் என்கின்றனர். அப்படிப்பட்ட முதியவரை முகம் பார்க்கவும் பயப்படுவர் இளம் பிள்ளைகள் என்று இன்றைய படித்த இளம் பெற்றோர்களும் வீட்டு பெரியோர்களுக்கு நாசுக்காக புரிய வைக்கவும் செய்கின்றனரப்பா. நாம் உணர வேண்டிய ஒன்றுதான். அந்த அடிப்படையில் அதிக கண்டிப்பு என்பது குடும்ப உறவையே உடைத்து விடும் போல் உள்ளது என்ற அந்த உண்மையை படித்த இன்றைய முதியவர்களும் இதனை இன்று உணர்ந்து பெரியோர்தம் கண்டிப்பை சற்று கனிவாக்கி அன்புடன் இன்முகம் காட்டி குழந்தைகளை பதமாக தீட்டி அரவணைக்க கற்றுக்கொள்கின்றனர். அதுவும் நல்லதுதான். திட்டுவது எல்லாம் நம்மை பதமாக தீட்டுவதற்கே என்பதை மட்டும் அன்பின் வழியில் விரைவில் எவரும் உணர்வர். அதன்படி கண்டிப்பு மற்றும் பாதுகாப்பால் குடும்பமும் பள்ளிக்கூடமும் ஒன்றாக இணையும் என்ற நம்பிக்கையை கொள்வோம். இக்கதை வழி கண்டிப்பும் பாதுகாப்பும் நாட்டின் இரு கண்களே என்றாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும் என்பதையும் முதியோர்கள், மிகுந்த கோபம் கொண்டோர்கள் உணர வேண்டும். பிஞ்சு மனங்களில் தேவையற்ற நஞ்சு கலக்காமல் கனிவுடன் கண்டிப்பால் பாதுகாக்க வேண்டியது பள்ளிக்கூடத்தினர் மற்றும் வீட்டினர் பெரியவர்களின் தலையாய கடமையாகும். தேவையில்லாமல் கண்டிப்பு பாதுகாப்பு என்ற மோதல் ஏற்பட நாம் எவ்வகையிலும் காரணமாக இருக்கக்கூடாது.
எவரிடத்திலும் கோபக்கண்டிப்பு அதிகமானால் அதன் வழி பிள்ளைகள் பலர் முன்பு அவமானப்படுத்தப்படுவதாக தாங்களும் எண்ணிவிடுகின்றனர். அதன் வழி கத்துவர், அலற்றுவர். இதனால் குழந்தைகளுக்கு மட்டுமில்லாமல் உறவு உடைய பெற்றவர்களுக்கும் பயம், அதாவது மன அழுத்தம் வந்துவிடுகிறது. கண்டிப்போரிடத்து அதன் வழி பெற்றவர்களுக்கு எதிர்ப்பு மனப்பான்மையும் ஏற்பட்டுவிடலாம். உறவு, நட்பு தளர்வு அடையவும் செய்து நேர்கின்றது. அன்பு இல்லா கண்டிப்பு அடியில்லாத காயமாகி நமது குடும்ப உறவையே முறித்துவிடும் என்பதை உணர்ந்து நல்வழியில் பிள்ளைகள் கட்டிட வளர்ந்திட உறுதுணை புரிவோம் அன்புடன். நம் கடமை நம் பிள்ளைகளின் கண்டிப்பும் பாதுகாப்பும் என்ற நோக்கில் இருக்க வேண்டும். ஆனால் அதுவும் அளவோடு இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.